தொகுதி பங்கீடு குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. திருச்சி தொகுதி இந்த முறையும் காங்கிரஸ் கிடைக்குமா இல்ல திமுக? இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. முதலமைச்சர் அவர்கள் நீங்களே பார்த்திருப்பீங்க, இளைஞரணி மாநாட்டில் பேசும்போது சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இவருக்கு சீட்டு கூட அவருக்கு சீட்டு கூட இந்த கூட்டணிக்கு சீட்டு கூட நீங்க யாரும் சொல்லக்கூடாது. நான் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் அது வெற்றி வேட்பாளர், உங்கள் அனைவருக்கும் பிடித்த வேட்பாளர் தான் நான் வழங்குவேன். அதனால என்கிட்ட யாருமே இந்த தொகுதி அவருக்கு கூட வேட்பாளர் இவருக்கு கூட சொல்லிட்டு யாரும் வரக்கூடாது. நான் என்ன முடிவு எடுக்கின்றனோ நிற்பது முத்தமிழ் கலைஞர் வகையில் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இல்ல, எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்க கட்சிக்காரர்களாக எல்லாருமே சொல்வது என்னைக்குமே நாங்க எப்படி எங்க கட்சியை விட்டு கொடுக்க முடியும், முதல்ல எங்க கட்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் எது எப்படியா இருந்தாலும் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது கட்சியோட தலைவர் அவர்கள் தான். சிறப்பா நடந்தது. இப்ப மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்னன்னா வேலைவாய்ப்புல முன்னுரிமை தராங்க, அந்த மாதிரி தமிழகத்திலயும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதை பத்தி இல்ல, வேலைக்கு முன்னுரிமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இந்த பட்ஜெட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு நம்ம ஏன்னா இப்ப உங்களுக்கு எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க 6,64,000 கோடி கிட்ட நம்முடைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல நம்ம பண்ணிருக்கோம். நம்ம அதெல்லாம் இப்ப நம்ம அதற்கான வேலையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் TRB ராஜா அவர்களும் அந்த எந்தெந்த பகுதி அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடம் பார்க்கின்ற அந்த பணிகள்லாம் வேகமாக நடத்திட்டு இருக்கிறாரு. இப்பொழுதும் கூடுதலாக இப்ப ஸ்பெயினுக்கும் போயிருக்கிறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா 2 கம்பெனிகள் மிகப்பெரிய ஒரு முதலீடை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் ரெடியாகி வரும்பொழுது கண்டிப்பாக அதற்கு ஏற்றார் போன்ற வேலை வாய்ப்புகள் எல்லா தரப்பிலும் அது கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஆனா ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை கிராமப்புறங்கள் அதுவும் ஒரு விளையாட்டா தான் பாக்குறாங்க. அந்த சிறந்த மாடுபிடி வீரருக்கு ஒரு அரசு வேலை வழங்கணும் அப்படின்னு தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறாங்க. அது ஸ்போர்ட்ஸ் உள்ளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒன்னா ஸ்போர்ட்ஸ் உள்ளுக்கு வரும்பொழுது தான் நீங்க சொல்ற மாதிரி அதற்கான ரிசர்வேஷன்ஸ் அதுக்கான இதெல்லாம் இருக்கு. அது கண்டிப்பா நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடம் சரி நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் அதற்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அது அவர் கண்டிப்பாக நல்ல முடிவு எடுப்பார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.